ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 என்னுடைய முதல் பதிவு இது. நம்ம ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் அதன் மூலமாக பல ஜோதிட கருத்துக்களை அனைவருக்கும் எளிதில் புரியும் வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையோடு எப்படி அதை இணைத்து இன்டர்பிரட்டேஷன் எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும், நம்மளுடைய கர்ம வினை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாவகங்களையும் எந்த விதமாக அது பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறதையும் எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிமையாக நம்ம எடுத்து சொல்லின்னு இருக்கோம். பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பலன் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஏன் போனோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்காம, அவங்கக்கிட்ட போகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் நம்ம யோசிக்கிறதுக்கு அது நமக்கு ஒரு விழிப்புணர்வு தரும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஜோதிஷம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஒளி வழிகாட்டி அப்படின்னு தான் அர்த்தம். அது ஒரு ஜோதி, அது நமக்கு வழிகாட்டுதலுக்காக தான் அது இருக்கணும். அப்போது இப்போ ஜோதிடத்தில் நம்ம பல முறைகள் மூலமாக நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணங்கள் என்ன, அதுக்கு உண்டான தீர்வுகள் எந்த வழியில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வரோம். இதில் ஒரு முறை தான் இந்த பிரஷ்னம் அப்படிங்கிறது. பிரஷ்னத்தில் பல வகையில் பிரஷ்னங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக இப்போ நான் பார்க்குறது சோழி பிரஷ்னம். நம்ம கேரளாவில் ரொம்ப பாப்புலராக அவங்க எப்பயுமே எந்த ஒரு காரியத்தையும் சோழி போட்டாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இது தக்ஷணமாக பார்க்குற பிரஷ்னமும் இருக்குது. இதில் வெற்றிலையில் பார்க்குற தாம்பூல பிரஷ்னமும் இருக்குது. ஸோ என்னுடைய குருநாதருடைய ஆசைகளோடு இதை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரஷ்னம் முறையில் நமக்கு பல ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சமீபத்தில் அதில் ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு கிளையண்ட் ஒருத்தர், அவர் சென்னையை சேர்ந்தவர். அவருடைய மற்ற விவரங்கள் பதிவு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம குலதெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே அவருடைய இதில் எடுத்ததுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருந்தது. அது மனதுக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியானதாகவும் இருந்தது. எங்கிருந்தாலும் வாழ்க, அவருடைய நல்ல எண்ணத்துக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து வரணும்னு என்னுடைய மானசீகமான ஆசீர்வாதங்கள். ரொம்ப சின்ன பையன்தான், ஆனால் அவருக்கு இந்த பிரஷ்னத்தில் இருந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஈடுபாடும், அதான் சொல்லுவாங்க இல்லையா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம மனசில் ஒரு கேள்வி அது தோன்றி இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்ததுன்னா அதற்கு நம்ம பிரயாசையும் இருக்கணும், நம்ம அதுக்கு முயற்சியும் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு அது கடவுள் கூடவே இருப்பார் அப்படிங்கிறது அது ஒரு பிரத்யட்சமான விஷயம். அவரோடதில் அது சில பிரசன்ன அனுபவங்களில் இவருக்கு பார்த்ததுங்கிறது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது எனக்கு. இது 2026 நம்ம முதல் வீடியோவாக எல்லாருக்கிட்டையும் ஒரு கேஷுவலான ஒரு இதாக இருக்கணும்னு தான் நான் இப்போ பேசினது. அடுத்து நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை அடுத்து பார்க்க போகிறோம். இத்தனை நாள் ஏன் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்னா, நமக்குமே பொதுவாக எல்லா மனிதனுக்குமே ஆத்ம சாதனை அப்படிங்கிறது ஒன்று நமக்கு இருக்கணும். நமக்குன்னு சில தேடல்கள் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம மனசில். இறை சம்பந்தமான சில தேடல்கள் இருக்கும். நமக்குன்னு சில ரொட்டீன்ஸ் வச்சுன்னு இருப்போம். ஸோ அடுத்தடுத்து என்னுடைய சில பர்சனல் கமிட்மெண்ட்னால என்னால் தொடர்ச்சியாக வீடியோ எதுவும் பதிவு பண்ண முடியல. இப்போ இந்த பதிவிலேருந்து அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸும் கொஞ்சம் அதுலேயும் சரியாக இருந்தது. நிறைய பிரச்சனத்துக்கு உண்டான இது இருந்தது. அதனால் ரொம்ப ஒரு தனியான நிறைய பிரத்யேகமான அனுபவங்கள் இருந்தது. அதை நான் அடுத்தடுத்து வர பதிவுகள் உங்களோட நான் அதை சொல்கிறேன். ஏன்னா மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய கண்ணெதிர வரும் பொழுதோ பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது யாருக்குள்ளே எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியாது. ஒருத்தருக்கு இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அதுவே ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்து அதன் மூலமாக அவர் தன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி தேடிண்டார் அப்படின்னோ, இல்லை தனக்கு உண்டான ஒரு தீர்வு அவருக்கு எப்படி உதிச்சது மனசில் அப்படிங்கிறதும் நமக்கு அது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது என் அபிப்பிராயம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் ஒரு ராசிக்கும். இது ஒரு ஒரு ஜஸ்ட் உங்களோட எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லணும் இந்த 2026 முதல் பதிவு மூலமாக அப்படிங்கிறதுக்கு.
தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நிறைய பேர் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவே சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒருத்தருக்கு இந்த வாய் உபகாரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும் அந்த நல்ல ஃபீட்பேக், நல்ல கருத்து பரிமாற்றங்கள் மூலமாக நிறைய பேருக்கு நம்மளுடைய ஆலோசனைகளை கொடுக்க முடிகிறது. அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் கூட. அனைவருக்கும் இந்த வருடம் நல்லதொரு வருடமாக நிறைய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து இருக்கணும். ஏன்னா இப்போ தான் சில கிரகங்களுடைய முக்கியமான மாற்றங்கள்லாம் ஆயிருக்கு. இப்போ பிப்ரவரி நல்ல ஒரு டாப் கியரில் வேகம் எடுக்கும். மார்ச் மாதம் இதையும் விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் வக்ரத்துலேருந்து விடுபட்டு நேர்கதிக்கு வருவார். இப்போ அடுத்து நம்ம அந்த பலன்களெல்லாம் பார்ப்போம். நிறைய மாற்றங்கள் இப்போ சமீபத்தில் ரொம்ப கொஞ்சம் ஒரு சிக்கலான சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தவங்க அப்படின்னு சொன்னால் ரிஷப லக்னக்காரர்கள் இருக்காங்க. ரிஷபராசி, ரிஷப லக்னம், அப்புறம் கும்பம், மகரம். அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் மேலே வருவோமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இன்னும் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும். அப்புறம் விருச்சிக ராசி, சிம்ம ராசி, அவங்கள சொல்லணும்ப்பா. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து இப்போ அதிலேருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய உபாயம் இருக்குமான்னு தேட வச்சுருக்கார். ஸோ அந்த சிக்கல்கள்லேருந்து அவங்களும் வெளியில் வரக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கும். இனி சனி பகவான் ஒன்றும் படுத்த மாட்டார். நம்ம அடுத்த விரிவான நம்மளுடைய பலன்கள் அதை பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய பிப்ரவரி மாத ராசி பலன்களை எல்லோரும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வெகு விரைவில் ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அதை ஒரு நல்ல நாளில் வெளியிடுறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.